ஏன் சுவாமி ரெக்கார்டிங் தொடங்கிட்டேன் சுவாமி. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணான்னமும் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாத்திரம் முனிம் ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜே யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्य स्नेहाभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं शरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकाल यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஓரான்வழி ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை நாம் தொடர்ந்து அனுபவித்து வந்தோம். பெரிய பெருமாள் தொடங்கி திருவாய்மொழி பிள்ளை வரை நாம் அனுபவித்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து மணவாழ மாமனிகளைத்தான் வரிசை கிரமத்திலே நாம் இப்பொழுது அனுபவிக்க வேண்டும். ஆனால் மாமனிகள் வைபவத்தை கடைசியிலே அனுபவிக்கலாம் என்று எண்ணி ஆழ்வார்களுடைய வைபவத்தை இங்கே தொடங்கி சற்று அனுபவிக்கலாம். இன்றைய தினம் முதலாழ்வார்களுடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். ஆழ்வார்களுடைய வைபவத்தை அனுபவித்து அதற்கு பிறகு இன்னும் சில முக்கியமான ஆச்சாரியர்கள் அவர்களுடைய வைபவத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு மாமனிகளுடைய வைபவம் அனுபவிக்கலாம் என்று ஒரு எண்ணத்திலே இப்பொழுது தொடர்கிறோம். முதலாழ்வார்களுடைய வைபவம். ஆழ்வார்கள் எம்பெருமானாலே மயர்வர மதிநல மருள பெற்றவர்கள். முன்பே நாம் ஓரளவுக்கு ஆழ்வார்களுடைய நிலை என்ன என்பதை அனுபவித்திருக்கிறோம். எம்பெருமான் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் திருத்தி தன்னிடத்திலே சேர்த்து கொள்ள வேணும் என்று பார்த்து அதற்கான பல முயற்சிகளை எம்பெருமான் பண்ணுகிறான். பிரளயத்திலே அழிந்து போயிருந்த இந்த உலகத்தை யாருமே கேட்காத பொழுதும் அவனே சிருஷ்டிக்கிறான். அந்த சிருஷ்டி சமயத்திலே தானே வேதங்களை கொடுக்கிறான். இந்த வேதங்களை கொண்டு ஆத்மாக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கரண கலேபரங்கள், உடம்பு, இந்திரியங்கள் இவற்றையெல்லாம் நல்வழியிலே பயன்படுத்தி தன்னை அடைவார்கள் என்று பார்க்கிறான். ஆனால் அது நடக்கவில்லை. சரி, என்ன பண்ணலாம் என்று பார்த்து தானே அவதாரங்களை பண்ணுகிறான். பல பல அவதாரங்கள் மூலமாக இந்த உலகத்தவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்போம் என்று பார்த்து அவதாரங்கள் பண்ணி அதிலே உபதேசங்கள் எல்லாம் பண்ணுகிறான். சில சில அவதாரங்களிலே நேரே உபதேசத்துக்காகவே தோன்றுகிறான். ஹம்சாவதாரம் என்பது உபதேசத்துக்காகவே வந்த அவதாரம். அயக்ரீவ அவதாரம் உபதேசத்துக்குன்னே வந்த அவதாரம். கிருஷ்ணாவதாரமும் உபதேசத்துக்குன்னே வந்த அவதாரம். கீதாச்சாரியன் ஆகணுங்கிறதே அவனுக்கு குறிக்கோளாக இருந்தது. இப்படி சில அவதாரங்களிலே பெருக்க உபதேசங்களை பண்ணுகிறான். சில அவதாரங்களில் தன்னுடைய குணங்களை காட்டி இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களை தன்னிடத்துல ஈர்க்கிறான். அப்படி பண்ணினாலும் ஏதோ கொஞ்சம் பேர் அவனை போய் அடைகிறார்கள். பலரும் அவனுடைய அவதாரத்தில் இருக்கக்கூடிய எளிமையை கண்டு அவனை நிந்திக்கிறார்கள், அவனை மதிக்க மாட்டேன் என்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து எம்பெருமானுக்கு வருத்தம் ஏற்படுகிறது. அப்பொழுது என்ன பண்ணலாம் என்று பார்த்து உலகத்திலே பொதுவாக மிருகத்தை பிடிப்பவர்கள்
வேறு பழக்கின மிருகத்தை கொண்டே புது மிருகங்களை பிடிப்பார்கள். அதே போல எம்பெருமானும் இந்த ஆத்மாக்களை, இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களை கொண்டே, சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை கொண்டே நாம் நம்மிடத்திலே சேர்த்து கொள்ளலாம் என்று பார்க்கிறான். ஏன் எம்பெருமான் முதல்ல ஆத்மாக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும்னா, அந்த ஆத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து. அவனுடைய சொத்தை அவன் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுவது ஒன்றும் தோஷம் இல்லை, ஒன்றும் குறையில்லை. உதாரணத்துல பார்த்தோம், மிருகங்களை பிடிப்பவன் ஒரு வேடனானவன் ஒரு மிருகத்தை எடுத்து பழக்கி அதை கொண்டு மற்ற மிருகங்களை பிடிப்பான் என்று பார்த்தோம். அவன் தனக்கு சொந்தமில்லாத மிருகங்களையே இப்படி யோசனை பண்ணி பிடிக்கிறான்னா, எம்பெருமான் தன்னுடைய சொத்தான இந்த ஆத்மாக்களை தான் பரம்பதத்திலே வைத்துக்கொண்டு அவர்களுக்கும் நல்ல அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதிலே ஒன்றும் தப்பில்லையே. அப்படித்தான் எம்பெருமான் இங்கே ஆசைப்படுகிறான். அதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஆழ்வார்களாக ஆக்குகிறான். அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார்களிலே முதலிலே எண்ணப்படுபவர்கள் முதலாழ்வார்கள் என்று பார்க்கலாம். ஆழ்வார்களுடைய வைபவத்தை காட்டக்கூடிய மணவாள மாமுனிகள் இவர்களுடைய பெருமையை காட்டும் பொழுது ரொம்ப அழகாக மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நல் தமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த பெத்துமையோர் என்று முதலாழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு நின்னது உலகத்தே நிகழ்ந்து என்று அழகாக எடுத்து காட்டுகிறார். மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து, இவர்களுக்கு பிறகுதான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாருமே அவதரிக்கிறார்கள். இந்த முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று 3 ஆழ்வார்கள். இவர்கள் அவதரித்த பின்புதான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டடிப்படி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்று மற்ற எல்லாருமே இவர்களுடைய அவதாரத்துக்கு பிறகுதான். இவர்கள் தான் முன்னே வந்து அவதரித்தார்கள். வந்து அவதரித்து என்ன பண்ணினார்கள்? நல் தமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த, நல்ல தமிழாலே நூல் செய்தன இந்த பிரபந்தங்களை அருளி நாட்டை உய்த்த, இந்த உலகத்தை உஜ்ஜீவனமடைய உதவி பண்ணின பெத்துமையோர் என்னும் முதலாழ்வார்கள் என்னும் பெயரிவர்க்கு. இவர்கள் எல்லாம் முதலாழ்வார்கள் என்று பிரபலமாக சொல்லப்படுகிறார்கள். அது அவர்களுக்கு நிலைத்து நின்ற பேராக காணப்படுகிறது என்று இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார். ஆக ஆழ்வார்களிலே முதலிலே தோன்றினவர்கள் முதலாழ்வார்கள். இவர்களுடைய திருவாக்கிலிருந்து வந்த முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, இவையே நம்முடைய சம்பிரதாயத்திலே திவ்ய பிரபந்தங்கள், அருளி செயல்கள்னு நாம் சொல்றோமே, அதிலே முதலிலே தோன்றினவை இந்த 3 பிரபந்தங்கள் தான். அப்படிப்பட்ட பெருமையை உடையவர்கள். இவருடைய அவதாரம் எப்பொழுது ஏற்பட்டது என்று பார்த்தோம் என்றால், ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயம் இவை ஒப்பிலவான் நாள்கள் உலகத்தீர் என்று இந்த பாசுரத்திலே மணவாள மாமுனிகள் எடுத்து காட்டுகிறார். ஐப்பசி மாதத்திலே திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இந்த 3 தினங்களிலே தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் இவர்கள் அவதரிக்கிறார்கள். இவர்களுடைய பெருமை என்னன்னா, இவர்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே அயோனிஜர்களாக வந்து அவதரித்தவர்கள். அயோனிஜர்கள்னா ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்காதவர்கள். எப்படி இவர்கள் பிறந்தார்கள் என்றால், புஷ்பத்திலிருந்து அவதரித்தார். புஷ்பத்திலிருந்து அவதரித்தார்கள் அப்படின்னு சொன்னா, இவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சம்சாரிகள் தான் எம்பெருமானாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆழ்வார்களாக ஆக்கப்பட்டார்கள்னு சொன்னா, அப்பயே விசேஷமா இவர்கள் புஷ்பத்திலிருந்து அவதரிக்கணும். எதுவும் அவதார புருஷர்கள் தானே அப்படி அவதாரம் பண்ணுவார்கள்னா, இவர்களும் அவதார புருஷர்கள் தான். எம்பெருமானாலே மயர்வரம் அதெல்லாம் அருளை பெற்றார்கள். இந்த 3 ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து எம்பெருமான் அவர்களுக்கு உயர்ந்த ஞானம் கனிந்த பக்தி என்று சொல்லக்கூடிய இந்த மயர்வர மதிநலம் அதை அருளினான். அருளின பிறகு அவனுடைய திருவுள்ளம் இவர்கள் புஷ்பத்தின் மூலமாக வெளியிலே வர வேண்டும் என்று, இவருடைய அவதாரம் புஷ்பத்தின் மூலமாக ஏற்பட வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவுள்ளம். அப்படி இருப்பதனாலே
அவனுடைய திருவுள்ளத்தினாலே இவர்கள் புஷ்பத்திலிருந்து அவதரித்தார்கள். எப்படியாவது ஒரு பிறவி ஏற்பட வேண்டும். அந்த பிறவி எம்பெருமான் சங்கல்பம் பண்ணிட்டான்னா, அவன் சத்திய சங்கல்பன் என்று இருப்பதனாலே அவனுடைய திருவுள்ளப்படி இவர்கள் புஷ்பத்திலிருந்து அவதரித்தார்கள். அப்படி புஷ்பத்திலிருந்து அவதரித்ததுனால இவர்கள் இந்த உலகத்தைச் சேர்ந்தவர்கள் முன்னாடி இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிறவி இவர்களுக்கு புஷ்பத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கு. அப்படி இந்த பிறவியிலே அவர்கள் அவதரிக்கும் பொழுது, இங்கே வந்து பிறக்கும் பொழுது, அவர்கள் பரிபூர்ணமான ஞானத்தையும் பக்தியையும் உடையவர்களாக வந்து அவதரித்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்திலே அவதரித்தார்கள். இவருடைய அவதாரங்கள் எங்கே நடந்தன என்று பார்த்தோம்னா, பொய்கை ஆழ்வார் முதலிலே அவதரித்தவர் இவர்தான். ஐப்பசி மாதத்திலே திருவோண நட்சத்திரம், திருவெக்கா என்கிற திவ்யதேசம். இது காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஒரு திவ்யஸ்தலம். அங்கே எம்பெருமான் யதோக்தகாரி எம்பெருமானாக இருக்கிறான். யதோக்தகாரின்னா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு தமிழ்ல சொல்றது. அதுதான் சம்ஸ்கிருதத்துல யதோக்தகாரி அப்படின்னு சொல்லப்படுறது. எப்படி அடியார்கள் சொன்னார்களோ அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான். சொன்ன வண்ணம் செய்த பெருமான்கிறது இவனுக்கு எப்பொழுது ஏற்பட்டது என்றால், இந்த எம்பெருமான் அவதரிக்கும் பொழுதே, அந்த அர்ச்சாவதாரமாக எம்பெருமான் வந்த பொழுதே அவனுக்கு அந்த திருநாமம் தான். எதனால் என்ன, பிரம்மாவுடைய யாகத்தை சரஸ்வதி அழிக்க பார்க்கிறாள். அப்பொழுது எம்பெருமான் பல பல அர்ச்சாவதாரங்களாக வருகிறான். அப்போ அந்த பிரம்மா சொன்னதுக்காக எம்பெருமான் வந்து இந்த வேகவதி என்ற நதி வர அதை தடுக்கும் விதத்திலே எம்பெருமான் சயனித்துக் கொள்கிறான். அங்கே அதான் வேகாசேத்து என்று எம்பெருமானுக்கு திருநாமம். இந்த வேகவதி என்கிற நதியை தடுத்தவன், ஒரு அணையைப் போல இருந்து தடுத்தவன் என்பது அவனுக்கு அப்பொழுது ஏற்பட்ட திருநாமம். ஆனா அப்பொழுதே எம்பெருமான் பிரம்மாவுடைய வாக்கின்படி வந்ததுனாலே அப்பொழுதே கூட அவனுக்கு சொந்த வண்ணம் செய்த பெருமாள்னே சொல்லலாம், ஒன்றும் குறையில்லை. அந்த திருவெக்கா என்கிற அந்த திவ்யதேசத்திலே, அந்த எம்பெருமானுடைய கோயிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய குளத்திலே, இந்த புஷ்கரணியிலே பொய்கை ஆழ்வார் அவதரிக்கிறார். இவர் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே அவதரித்தவர். இவர் அருளிய பிரபந்தம் முதல் திருவந்தாதி என்று பார்க்கலாம். அடுத்தது பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் திருக்கடல்மல்லை என்கிற திவ்யதேசத்திலே அவதரிக்கிறார். இந்த திருக்கடல்மல்லைங்கிற திவ்யதேசம் சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடியது. இப்பொழுது மகாபலிபுரம் என்று நாம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்திலே தான் இவர் அவதரிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்திலே, அதாவது இந்த திவ்யதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு குளத்திலே பூதத்தாழ்வார் அவதரிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்தலசயன பெருமாள் என்று அந்த எம்பெருமானுக்கு திருநாமம். ஸ்தலசயன பெருமான்கிறது, எம்பெருமான் இந்த திவ்யதேசத்துல பூமியிலேயே சயனித்திருப்பான். அப்படி அங்கே சயனித்திருப்பதனால ஸ்தலசயன பெருமாள் என்று அந்த எம்பெருமானுக்கு திருநாமம். அந்த எம்பெருமானுடைய திவ்யதேசத்திலே ஆழ்வார் அவதரிக்கிறார். அடுத்தது பேயாழ்வார். இவர் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்திலே அவதரிக்கிறார். இவருடைய அவதார ஸ்தலம் மாடமாமயிலை என்று திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கக்கூடிய திருமயிலை, இன்னைக்கு மயிலாப்பூர் என்று நாம் பார்க்கிறோம். அங்கேதான் இவருடைய அவதாரம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணற்றிலே இருந்து ஒரு புஷ்பத்திலிருந்து அவதரித்தார். 3 பேருமே புஷ்பங்களிலிருந்து வந்தவர்கள். இவர் பேயாழ்வார் என்று சொல்லப்படுகிறார். இவர்களுடைய திருநாமமே ஒரு ஆச்சரியமான விஷயத்தை உட்கொண்டதாக இருக்கும். ஏன் இவருக்கு பொய்கை ஆழ்வார்னு திருநாமம் என்றால், ஒரு பொய்கையிலிருந்து தோன்றினதுனாலே அவருக்கு பொய்கை ஆழ்வார்னு திருநாமம். இதே பூதத்தாழ்வார் அவர் குளத்திலேருந்து தோன்றினார். குளத்திலே ஒரு புஷ்பத்திலேருந்து தோன்றினார். நான் அவருக்கு இப்போ குளத்தாழ்வார்னு வச்சிருப்பேன். அவருக்கு பூதத்தாழ்வார்னு திருநாமம். அது எதனாலன்னா, பூதம் என்றால் இருக்கக்கூடிய பொருள் என்று அர்த்தம். பூ சத்தாயாம்னு சொல்லுவார்கள். பூத்தம்னா, நமக்கு பூத்தம்னா இந்த பெரிய பேய் பூத்தம் தான் நமக்கு தெரியும். ஆனா இங்கேயும் ஒரு பேய் பூத்தம் தான். ஒரு பூத்தத்தாழ்வார், அவர் பேய் ஆழ்வார். ஆனா இங்க இருக்கிற பூத்தம் பேய் வேற.
இங்க பூதம் என்றால் இருப்பவர் என்று அர்த்தம். இருப்பவர்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஜீவாத்மா எப்பொழுது இருப்பவனாக கருதப்படுகிறான்? பரமாத்மாவை உணர்ந்தால்தான் அவன் இருப்பவனாகவே கருதப்படுகிறான். அசன்னேவ ச பவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுஹு என்று தைத்திரிய உபநிஷத்திலே காட்டப்படுகிறது. பிரம்மத்தை ஒருத்தன் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் இருப்பவனா என்றே பெரியோர்களாலே சந்தேகப்படும்படிக்கு இருக்கிறான். அதே ஒருத்தன் பிரம்மத்தை உணர்ந்தவனாக இருந்தால், அறிந்தவனாக இருந்தால் அவன் இருப்பவன் என்று கொள்ளப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒருத்தன் இருக்கான், ஒரு வஸ்து இருக்குனாலே பிரம்மத்தை உணர்ந்தால்தான் அந்த வஸ்துவே இருக்க முடியும், ஆத்மாவாக இருக்கக்கூடியவன். அந்த ஆத்மா பிரம்மத்தை உணரவில்லை என்றால் அந்த கல்லுக்கும் கட்டைக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்ப இங்க பூதத்தாழ்வார் என்று இவருக்கு ஏன் திருநாமம்னா, இதை எம்பெருமானை நன்றாக உணர்ந்தவராக இவர் இருக்கிறார். அப்ப நல்ல இருப்பை உடையவராக இருக்கிறார் என்று அதுக்கு திருநாமம். அடுத்தது பேயாழ்வார். பேயாழ்வாருடைய திருநாமத்துல ஏன் பேயின்னு இருக்குன்னா, பேயினா பிடிச்சின்றது விடாதுன்னு சொல்லுவா. சில பேர் பேய் பிடிச்சிருந்தா அப்படியேதான் இருக்கும், அது போகவே போகாதுன்னு சொல்லுவா. அப்போ இந்த இடத்துல ஆழ்வார் எம்பெருமானை பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த பிடித்த எம்பெருமானை அவர் விடவே மாட்டேங்கிறார். அதனால இவருக்கு பேயாழ்வார் என்று திருநாமம். மிகப்பெரிய என்ற அதுக்கும் பேய், இப்ப பேய் மழை அடிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? பெரிய மழைன்னு அர்த்தம். பேய் காத்து அடிக்கிறதுனா பெரிய காத்துன்னு அடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப அது பெரிய பக்தியை உடையவர், பெரிய காதலை உடையவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பேயாழ்வார் என்று திருநாமம். இப்ப இவர்களுடைய திருநாமங்களுக்கு இவ்வளவு, அதிலே கூட இவ்வளவு தாத்பரியம் இருக்கு. இப்ப இவர்களுடைய சரித்திரம் வைபவத்தை பார்க்கும் பொழுது, இவர்கள் மூவரும் அடுத்தடுத்த நாளிலே அவதரித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் எப்பொழுது அவதரித்தார்கள் என்றால், துவாபர யுகத்தினுடைய முடிவுக்கும் கலியுகத்தினுடைய ஆரம்பத்துக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய யுக சந்தின்னு ஒண்ணு சொல்லப்படுறது. இதை நம்ம தெரிஞ்சிட்டாதான் நமக்கு நல்லது. ஏன்னா இப்போ சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஆழ்வார்களுடைய காலத்தை ரொம்ப சமீபத்திலே அப்படின்னு போட்டுடுவார்கள். நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்கள்லாம் ஆழ்வார்களுடைய காலமானது துவாபர யுகத்தினுடைய கடைசியிலிருந்து கலியுகத்தினுடைய ஆரம்பம் வரைக்கும் என்று காட்டப்படுகிறது. நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய பிரமாணம் தான் நமக்கு முக்கிய பிரமாணம். எப்படி அதை காட்டியிருக்கார்கள்னா, இவர்கள் எல்லாம் முதலாழ்வார்கள் மூவருமே துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே அவதரித்தவர்கள். துவாபர யுகத்தினுடைய கடைசியில இப்போ யுகத்திற்கு நடுவில் இப்போ ஒரு யுகத்தினுடைய அளவு பார்த்தோம்னா, ஒரு யுகமானது நாம் பார்க்கக்கூடிய இந்த கலியுகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதா யுகம், அதுக்கு முன்னாடி சத்யுகம் என்று 4 யுகங்கள் இருக்கு. இது நம்முடைய பூர்வர்கள் காட்டக்கூடிய கணக்கு எப்படின்னா, ஒரு சதுர்யுகம் என்பது 12,000 தேவ வருடங்கள். தேவர்களுடைய கால கணக்கு வேற, நம்முடைய கால கணக்கு வேற. இப்ப தேவர்களுடைய ஒரு நாள் மனிதர்களுக்கு ஒரு வருடம். இப்ப தேவர்களுடைய ஒரு நாள் மனிதர்களுடைய ஒரு வருடம்னா இப்ப 360 நாள்னு வச்சுக்கணும். தேவர்களுடைய ஒரு நாள் மனிதர்களுக்கு 360. அப்ப நமக்கு ஒரு வருஷம் போனா தேவர்களுக்கு ஒரு நாள் போறது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால இப்ப நம்ம மார்கழி மாசத்துல இருக்கோம். இப்போ மார்கழி மாதம்ங்கிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் நேரம். இப்ப நம்முடைய ஒரு நாள், நம்முடைய ஒரு வருஷம்ங்கிறது அவர்களுக்கு ஒரு நாள்னா, அப்ப நமக்கு எப்படி காலையில பிரம்ம முகூர்த்தம் இருக்கு, 4:30 மணிங்கிறது 4 மணிங்கிறது இருக்கு இல்லையா? அதை போல தேவர்களுக்கு இது இந்த பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவார்கள். இந்த தேவர்களுடைய 12,000 வருடங்கள் அது ஒரு சதுர்யுகம். நாம இருக்கக்கூடியது கலியுகம். 4 யுகங்கள் சேர்ந்தது சதுர்யுகம். அதுல 12,000 தேவ வருஷங்கள் இருக்கு. அதுல 12,000 வருஷங்கள்னா இப்ப 4,000 வருஷம் கிருத்த யுகம், திரேதா யுகம் 3,000 வருஷம், துவாபர யுகம் 2,000 வருஷம், கலியுகம் 1,000 வருஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் 12,000 வருஷங்கள். இப்ப இதை தவிர
இதுல யுக சந்தி என்று சொல்லப்படுறது. இந்த யுக சந்திங்கிறது என்னன்னா, ஒரு யுகத்துக்கும் அடுத்த யுகத்துக்கும் இடைப்பட்ட காலம். அது எப்படி இருக்கும்னா, கிருத்த யுகத்துக்கும் திரேதா யுகத்துக்கும் நடுவுல சந்தி காலம் இருக்கும். திரேதா யுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் நடுவுல சந்தி காலம் இருக்கும். துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நடுவுல சந்தி காலம் இருக்கும். கலியுகத்துக்கும் அடுத்த திரும்ப கிருத்த யுகம் வருமே. யுகம்ங்கிறது ஒரு தடவை வந்துட்டு முடியறது கிடையாது. அது வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த கலியுகம் முடிஞ்சா திரும்பவும் கிருத்த யுகம் ஏற்படும். அப்ப அதுக்கு நடுவுல ஒரு சந்தி காலம். இப்ப சந்தி காலம்ங்கிறது இப்ப எப்படி நம்ம சந்தியாவந்தனம்னு சொல்றோம். மாலை, பகலும், இரவும் சந்திக்கக்கூடிய நேரம் சந்தின்னு சொல்றோம் இல்லையா? அதே போல இங்க சந்தி காலம்னா 2 யுகங்களுடைய நடுவிலே இருக்கக்கூடிய காலம். அது மொத்தமாக ஒரு கால கணக்கு இருக்கு. ஒவ்வொரு யுகத்துக்கும் நடுவிலே இந்த ம் திரேதா யுகத்துக்கும், கிருத்த யுகத்துக்கும், திரேதா யுகத்துக்கும் நடுவுல 700 வருஷங்கள் சந்தி காலம்னு சொல்லுவார்கள். அதாவது இப்ப 4000 வருஷம் கிருத்த யுகம். அதுல 400 வருஷத்த எடுத்துக்கணும். அது சந்தி காலத்துல கிருத்த யுகத்தினுடைய முடிவுல அவ்வளவு வருஷம் இந்த கிருத்த யுகத்தினுடைய தன்மையே இருக்கும். அடுத்தது திரேதா யுகத்தினுடைய ஆரம்பத்துல இந்த 3000 வருஷத்துல 300 வருஷம் எடுத்துக்கணும். இப்படியே ஒரு கணக்கு. இப்படியெல்லாம் இந்த சந்தி கணக்கெல்லாம் போட்டோம்னா, இன்னும் இந்த ஒரு யுகம்ங்கிறதே ஓ ஒரு கலியுகம்ங்கிறது 1000 தேவ வருஷங்கள். இந்த 1000 தேவ வருஷம்னா 1000 பெருக்கல் 360ன்னு வச்சுக்கணும். ஏன்னா 360 நாட்கள் ஒரு தேவர்களுடைய வருஷத்துல இருக்கிறதுனால, அப்ப மனிதர்களுடைய வருட கணக்கு பார்த்தா 3,60,000 வருஷம் வரும். அதுக்கு மேல இந்த சந்தி கணக்கு சேர்த்தோம்னா, இப்ப கலியுகம் மட்டுமே 4,32,000 வருஷம் வரும். இத போல அந்தந்த யுகங்களுக்கு நடுவிலே நாம் கணக்கு வச்சுட்டோம்னா, மொத்தமாக இந்த 12,000 ஆண்டுகள் தேவர்களுடைய கணக்குப்படி வரும். அந்த கணக்கிலே இந்த யுகத்துக்கு முடிவிலே, இப்ப துவாபர யுகம் முடிந்து இந்த சந்தி காலம் இருக்கே, அந்த காலத்திலே அவதரித்தவர்கள் தான் முதலாழ்வார்கள். அதுக்கப்புறம் திருமழிசை ஆழ்வாரும் அந்த காலத்தில் அவதரித்தவர் தான். ஏனெனில் முதலாழ்வார்களும் திருமழிசை ஆழ்வாரும் சந்தித்திருக்கிறார்கள். அது நம்ம குரு பரம்பரா பிரபாவத்துல காட்டப்படுறது. மத்த ஆழ்வார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பு ஏற்பட்டது நமக்கு தெரியல. அந்த மாதிரி எதுவும் பிரமாணம் இல்லை. ஆனா முதலாழ்வார்களும் திருமழிசை ஆழ்வாரும் சந்தித்ததுக்கு நமக்கு குரு பரம்பரா பிரபாவத்திலே ஆதாரம் இருக்கு. அதுக்கு பிறகு திருமழிசை ஆழ்வாருடைய காலம் நீண்ட காலம். 4600 வருஷம் 4600 வருஷம் அவர் இருந்திருக்கார். அதுக்கு பிறகுதான் கலியுகம் பிறந்த பிறகு நம்மாழ்வாருடைய அவதாரம். இப்படி இந்த அவதார கணக்கு, இந்த கால கணக்கு இப்படி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த யுக சந்திங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல, அந்த துவாபர யுகத்துல தான் வந்து இவர்கள் அவதரித்திருக்கிறார்கள் என்பது குரு பரம்பரா பிரபாவத்திலே காட்டப்படுறது. இவர்கள் மூவரும் சேர்ந்தே காணப்படுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, இவர்கள் மூவரும் அடுத்தடுத்த நாட்களிலே அவதரித்தவர்கள் முக்கியமான காரணம். இவர்கள் மூவருமே அயோனிஜர்கள். ஒரு புஷ்பத்திலிருந்து தோன்றினவர்கள் 3 பேருமே. ஒவ்வொருத்தரும் ஒரு புஷ்பத்திலிருந்து தோன்றினவர்கள். இன்னொன்னு இவர்கள் அவதார காலத்திலிருந்தே எம்பெருமானிடத்திலே அன்பு கொண்டவர்கள். உலக விஷயங்களில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் திருந்தி வந்தவர்கள் இல்ல. பிறந்த காலத்திலிருந்தே எம்பெருமானிடத்திலேயே எப்பொழுதும் ஈடுபட்டு இருந்தவர்கள். இவர்கள் 3 பேரும் முதலிலிருந்து சேர்ந்தே இருந்ததில்லை. ஆனா ஒரு காலத்திலே அவர்கள் மூவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் பிரியவே இல்லை. அப்படியே சேர்ந்தே இருந்திருக்கிறார்கள். ஓடித் திரியும் யோகிகள்னே இவர்களை கொண்டாடலாம். வாசகத்திலே காட்டும்படிக்கு ஓடித் திரியும் யோகிகள்னா எவ்வளவு திவ்ய தேசங்களுக்கு போக முடியுமோ போய் 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 எம்பெருமானை சேவித்து அங்க இருப்பவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இப்படி பல இடங்களுக்கு
பயணப்பட்டவர்கள் இவர்கள். ஒரே இடத்துல இல்லாமல் பல இடங்களுக்கு பயணப்பட்ட மூவரும் சேர்ந்தே பயணப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் சந்தித்தது எங்கன்னா, திருக்கோவலூர் என்கிற திவிதேசம். அங்கேதான் இவர்கள் மூவரும் சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துல அவதரிக்கிறார்கள். அங்கேயே இருந்து கொண்டு அவர்கள் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு மூவரும் யாத்திரையாக திருக்கோவலூர் என்கிற திவிதேசம். இந்த திருக்கோவலூர்ங்கிறது நடுநாட்டு திவிதேசம். திருக்கோவிலூர்னு சில பேர் சொல்றா. ஆனா அது பாசுரங்கள் படி பார்த்தா திருக்கோவலூர் தான். இந்த திருக்கோவலூருக்கு இவர்கள் மூவரும் வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்னா, எம்பெருமான் தான் இவர்களை வரவழைக்கிறான். இவர்களை கொண்டு ஒரு லீலையை பண்ண வேண்டும் என்று எம்பெருமானுக்கு திருவுள்ளம். அதனாலே இவர்கள் மூவரும் அந்த திருக்கோவலூருக்கு வரும்படிக்கு செய்கிறான். அவர்கள் திருக்கோவலூரை வந்து அடையும் பொழுது ரொம்ப பெரிய ஒரு மழை இருக்கு. மழை பெஞ்சுட்டு இருக்கு. அதனாலே எங்கே போய் தங்கலாம் என்று பார்க்க, அங்க ஒரு சின்ன ஆசிரமம் இருக்கு. அது மிருகண்டு முனிவருடைய ஆசிரமம்னு சொல்லுகிறார்கள். அந்த ஆசிரமத்துக்கு இவர்கள் போய் சேர்கிறார்கள் ஒவ்வொருத்தரா. முதல்ல பொய்கை ஆழ்வார் வந்து சேர்கிறார். அவர் பார்த்தா அங்க ஒரு இடைகழி இருக்கு. இடைகழின்னா ஒரு சின்ன வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு திண்ணையை போல. அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் படுத்துக்கிற அளவுக்கு இடம் இருக்கு. சரின்னு இவர் உள்ளே வந்து படுத்துக் கொள்கிறார். அங்கே பொய்கை ஆழ்வார் இருக்கும் பொழுது, படுத்துட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் வருகிறார். இன்னொருத்தர் வந்து இங்க மழையா இருக்கு வெளியில, நான் இங்க உள்ள வரலாமான்னு கேட்கிறார். இருட்டு, ஒரே இருட்டு. இப்ப நிறைய மின் விளக்கெல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் மின் விளக்கு கிடையாது. இந்த இடத்துல இருட்டா இருக்கிறது. அங்க நான் உள்ள வரலாமான்னு கேட்கிறார். அப்போ பொய்கை ஆழ்வார் சொல்றார், அவசியம் உள்ள வரலாமே அப்படிங்கிறார். அதை பார்த்த உடனே முதல்ல பூதத்தாழ்வாருக்கு ஒரே ஆச்சரியம். சின்ன இடமா இருக்கு. இவர் வேண்டாம்னு அனுப்பிச்சிடுவாரோன்னு நினைச்சா, இவர் இப்படி நம்ம கூட்டுக்கிறாரே. சம்சாரத்திலே ஒரு இடத்துல வியாக்கியானத்திலே எடுத்து காட்டுவா. சம்சாரத்திலே ஒருத்தர் மூச்சு காத்து இன்னொருத்தர் தங்கள் மேல படுறதுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். அப்படியே கொஞ்சம் நல்லா சௌகரியமா இருக்கணும். பக்கத்துல ஒருத்தருடைய மூச்சு காத்து பட்டா தாங்காது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இப்படி நம்மை உள்ளே வாருன்னு அழைக்கிறாரே சின்ன இடத்துல அப்படின்னு முதல்ல ஆச்சரியம். சரி அவர் உள்ள போறார். போனா அப்போ படுத்துட்டு இருக்கிற இடம், ஒருத்தர் படுத்துக்கிற அளவுக்கு இடம் இருக்கு. சரி 2 பேரும் உட்கார்ந்திருக்கலாம். 2 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ கொஞ்ச நேரத்துல பொய்கை ஆழ்வாரும், பூதத்தாழ்வாருக்கு பிறகு பேயாழ்வாரும் வந்து சேர்கிறார். பேயாழ்வார் அங்கே வந்து சேர்ந்த உடனே அவர் கேட்கிறார், உள்ள வரலாமான்னு கேட்கிறார். வாரும் உள்ள வாரும் அப்படிங்கிறார். உள்ள இருக்கிறவர்கள் 2 பேரும். இவரும் அதே போல உள்ள வந்துட்டு ஆச்சரியப்படுறார். இப்படி இருக்கிற இடத்துல இவர்கள் இசைந்து இருக்கிறார்கள், ஒத்துக்கொண்டிருக்கிறார்களே என்று ஆச்சரியப்படுறார். இப்படி 3 பேரும் அங்கே இருக்கும் பொழுது ஒரே இருட்டா இருக்கு. அந்த இருட்டுல எம்பெருமான் தானே இவர்களை வரவழைத்திருக்கிறான். அவன் அங்கே வந்து சேர்கிறான். அவனும் அங்கே வந்து தோன்றுகிறான். பிராட்டியோட அங்கே இருந்து கொண்டு இவர்களை நெருக்குகிறான் அந்த இடத்துல. திடீர்னு 3 பேர் இருந்த இடத்துல 4 பேர் இருக்கிற மாதிரி இருக்கே. மேலே அதிகப்படியா யாரோ இருக்கிற மாதிரி இருக்கே. என்ன பண்றது என்று பார்த்து இவர்கள் விளக்கேற்றலாம் என்று பார்க்கிறார்கள். விளக்கேற்றத்துக்கு இங்க விளக்கு எங்க இருக்கு? தீக்குச்சி எங்க இருக்கு? இந்த இவ்வளோ இருட்டு மழையில எங்க ஏத்த முடியும்? அப்போ அவர்கள் நாம் ஞான விளக்கை ஏற்றலாம், பக்தி விளக்கை ஏற்றலாம் என்று பார்க்கிறார்கள். பொய்கை ஆழ்வார் என்ன பண்றார்? வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, பெய்ய கதிரோன் விளக்காக என்று தொடங்கி இந்த உலகத்தையே ஒரு விளக்காகவும் கடலை நெய்யாகவும் கொண்டு கதிரவனையே ஒரு விளக்கொளியாக ஏற்றுகிறார் அப்படின்னு இந்த முதல் பாசுரத்துல பார்க்கும்படிக்கு பொய்கை ஆழ்வார் விளக்கேற்றுறார். பூதத்தாழ்வார் பார்க்கிறார். சரி நாமும் ஒரு விளக்கேற்றலாம் என்று தொடங்கி அவர் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு என்று அவர் ஒரு விதமாக விளக்கேற்றுகிறார். தன்னுடைய அன்பையே விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் தன்னுடைய சிந்தையே தன்னுடைய நினைவையே விளக்கொளியாக ஏற்றுகிறார். இப்படி 2 பேர் விளக்கேற்றின உடனே என்ன ஆயிடுத்து? மிக பிரகாசமா ஆயிடுத்து. பிரகாசமான உடனே இவர்கள்லாம் விளக்கேற்றுறதுல ரொம்ப மும்முரமா இருந்ததுனால இவர்கள் என்ன ஆறுதுன்னு பார்க்கல. பேயாழ்வார் என்ன விளக்கேற்றல் இல்லையா?
அவர் தானே பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு தான் அந்த பிரகாசமான வெளிச்சம் நல்லா தெரியறது முதல்ல. பார்த்தா அங்கே எம்பெருமான் பிராட்டியோட சேர்ந்து அற்புதமாக சேவை சாதிக்கிறான். ஆஹா! இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே என்று மிகவும் மகிழ்ந்து, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செறிகிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் அப்படின்னு ரொம்ப அழகா இவர் மற்றவர்கள் ஏத்தின விளக்கிலே எம்பெருமானை தரிசித்து அந்த தரிசனத்தை உலகுக்கு பறைசாற்றுகிறார். நன்றாக எல்லாருக்கும் புரியும்படிக்கு எடுத்து காட்டுகிறார். இப்படி இவர்கள் மூவரும் சேர்ந்து அந்த எம்பெருமானோட இருந்து அனுபவித்து இந்த திருக்கோவலூரிலே ஆச்சரியமாக ஒரு புது அனுபவத்தை பெற்றார்கள். எம்பெருமானுடைய ஆச்சரியமான லீலை இது. அருளி செயல்கள் விளைவதற்கு திருக்கோவலூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் விதையை விதைத்து அறுவடை பண்ணினது முதல்ல. அங்கேதான் அருளி செயல்கள் தோன்றின என்று நாம் பார்க்கலாம். இந்த திருக்கோவலூர் எம்பெருமானுக்கு விசேஷமான ஒரு பெருமை இது. இன்னைக்கும் திருக்கோவலூரிலே இந்த 3 ஆழ்வார்கள் சேர்ந்து எம்பெருமானை அனுபவித்த அந்த நிகழ்வானது அவர்களுடைய உற்சவத்திலே, ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திர வைபவ உற்சவத்திலே நன்றாக இது அனுஷ்டிக்கப்படுகிறது. அங்கே 3 ஆழ்வார்களும் சேர்ந்தே தான் எழுந்தருளுகிறார்கள். திருவல்லிக்கணிலையோ இன்னும் சில திவ்ய தேசங்கள்லாம் பொய்கை ஆழ்வார் திருநக்ஷத்திரம்னா பொய்கை ஆழ்வார் வருவார், பூதத்தாழ்வார் திருநக்ஷத்திரம்னா பூதத்தாழ்வார் வருவார், அதே பேயாழ்வார் திருநக்ஷத்திரம்னா பேயாழ்வார் எழுந்தருள்வார். இதுதான் இங்கே பல இடங்கள்லே இதுதான் கிரமம். ஆனா திருக்கோவலூரிலே அவர்கள் 3 பேரும் சேர்ந்து எழுந்தருளுகிறார்கள். திருவரங்கத்திலே அதே போலத்தான் பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகியோருடைய திருநக்ஷத்திரம், பேயாழ்வாருடைய திருநக்ஷத்திரமான ஐப்பசி சதயம் அன்றைய தினம்தான் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம்தான் இவர்கள் மூவருமே பெரிய பெருமாள் சந்நிதிக்கு எழுந்தருளி இங்கே மங்களாசாசனம் பண்ணி, அதுக்கு பிறகு தாயார் சந்நிதிக்கு போய் மங்களாசாசனம் பண்ணி, இப்படி இந்த மங்களாசாசனம் எல்லாம் நடக்கிறது சதயத்தன்னைக்கு தான். அந்த தினத்திலே 3 ஆழ்வார்கள் சேர்ந்தே எழுந்தருளுகிறார்கள் விட்டு பிரியாமல். இப்படி இந்த திருவரங்கத்திலே இதை நாம் அனுபவிக்கலாம். அவர்கள் இருந்த காலத்திலேயும் அப்பொழுது தொடங்கி இந்த திருக்கோவலூரில் சந்தித்த காலம் தொடங்கி அவர்கள் மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் மூவரும் சேர்ந்து திருமழிசை ஆழ்வாரை சந்திக்கிறார்கள். திருமழிசை ஆழ்வாரை சந்தித்து அவர்களோட திருமழிசை ஆழ்வாருடைய கொஞ்ச காலம் சேர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு திருமழிசை ஆழ்வார் இடத்திலிருந்து இவர்கள் பிரியாவிடை கொண்டு இவர்கள் புறப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். இதிலே பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார்ல பேயாழ்வார் தான் திருமழிசை ஆழ்வாருக்கு ஆச்சாரியனாகவும் இருந்திருக்கார். அவர் தான் அந்த திருமழிசை ஆழ்வாரை திருத்தி சம்பிரதாயத்துக்காக ஆக்கினவர் என்றும் நாம் பார்க்கலாம். இப்படி ஆழ்வார்களுடைய சரித்திரம் இது. பெரியவாச்சான் பிள்ளை திருநெடுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தம் அதனுடைய வியாக்கியான அவதாரிகையிலே ஒரு விஷயத்தை அழகாக எடுத்து காட்டுறார். ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ஒவ்வொரு எம்பெருமானுடைய நிலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்காச்சாரியர் முதலானவர்கள் முதலாழ்வார்கள் இவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பரத்துவத்திலே ஈடுபட்டிருப்பார்கள் என்று காட்டுகிறார். சனகாதிகள் சனகன் சனாதனன் சனந்தனன் சனத்குமாரன் இவர்கள் 4 பேரும் பிரம்மாவுடைய மானசபுத்திரர்கள். அதுக்கு மேலே திருமழிசை ஆழ்வார் இவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அந்தரியாமித்துவத்திலே ஈடுபட்டிருப்பார்கள் என்று காட்டுகிறார். வால்மீகி குலசேகர ஆழ்வார் போன்றவர்கள்லாம் ராமாவதாரத்திலே ஈடுபட்டிருப்பார்கள். பராசர ரிஷி வேதவியாச ரிஷி நம்மாழ்வார் பெரிய ஆழ்வார் ஆண்டாள் இவர்கள்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். நாரதர் தொண்டடிப்படி ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் இவர்கள்லாம் ஸ்ரீரங்கநாதரிடத்திலே ஈடுபட்டிருப்பார்கள். சௌனகர்ண ரிஷி அவர் பௌராணிகர், அவர் திருமங்கை ஆழ்வார் இவர்கள் எம்பெருமானுடைய எல்லா அர்ச்சாவதாரத்தையும் ஈடுபட்டிருப்பார்கள் என்று ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய ஈடுபாடு எங்கே முக்கியமா எல்லா ஆழ்வார்களும் எல்லா நிலையும் பாடியிருந்தாலும் அவர்களுக்கு எந்த நிலையிலே மிகவும் ஈடுபாடு என்பதை காட்டும் பொழுது முதலாழ்வார்கள் பரத்துவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள்னு காட்டுற. இந்த பரத்துவத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால தான் முதலாழ்வார்களுடைய
பாசுரங்கள் பல இடங்கள்ல திருவிக்ரம அவதாரம் நிறைய காட்டப்பட்டிருக்கும். ஏன்னா எம்பெருமானுடைய மேன்மையை சொல்லக்கூடிய ஒரு லீலையாக அது இருப்பதனாலே உலகையெல்லாம் அளந்து எல்லாம் தன்னுடைய திருவடிகளுக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கின்றன என்பதை காட்டும் வகையிலே இருப்பதனாலே இந்த திருவிக்ரம அவதாரத்துக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் முதலாழ்வார்கள் கொடுத்து அதை நிறைய இடத்துல பாடுகிறார்கள் என்று பார்க்கலாம். இப்படி முதலாழ்வார்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு என்று பார்த்தால் இதே போல இருக்கிறது. இன்னும் முதலாழ்வார்களுடைய பிரபந்தத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய 3 பிரபந்தங்கள், இது முதல் திருவந்தாதியுடைய அவதாரிகை, அதே போல 2ஆம் திருவந்தாதியுடைய அவதாரிகை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் அழகாக காட்டப்படுறது. இந்த 3 ஆழ்வார்களும் பக்தியுடைய 3 நிலைகளை காட்டுகிறார்கள். 3 ஆழ்வார்கள்ட்டையும் பரபக்தி, பரஞானம், பரம்பக்திங்கிற இந்த 3 நிலைகள் இருக்கு. பரபக்தி, பரஞானம், பரம்பக்திங்கிறது ஒரு ஆத்மாவினுடைய படிப்படியாக உயரக்கூடிய நிலை. இந்த பக்தி யோகம் என்பதை பண்ணி ஒருத்தன் பரபக்திங்கிற நிலைக்கு வரலாம். இந்த பரபக்தி, பரஞானம், பரம்பக்திங்கிறது தான் ஞான தரிசன பிராப்தி என்று பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார். முக்கியமா அழகியநாத பெருமாள் நாயனார் இதை ஸ்பஷ்டமாக எடுத்து ஆச்சாரிய ஹிருதயத்திலே காட்டியுள்ளார். பரபக்தி என்கிற நிலை ஞானம். என்ன ஞானம்? எம்பெருமானோட கூடியிருந்தால் இன்பம், எம்பெருமானை பிரிந்திருந்தால் துன்பம். அடுத்தது பரஞானம் என்கிற நிலை, அது தரிசனம். தரிசனம்னா எம்பெருமானை அப்படியே மனக்கண்ணாலே பார்ப்பது, அது நேரே வெளிக்கண்ணாலே பார்ப்பதை போல இருக்கும். அந்த அனுபவம் இருக்கே, அதான் தரிசனம். அடுத்த பரமபக்தி என்கிற நிலை தான் பிராப்தி. பிராப்தினா பகவானை அடைவதற்கு சற்று முன், இனிமே ஒரு க்ஷணம் கூட பகவானை பிரிந்து என்னால் இருக்க முடியாதுங்கிற நிலை இருக்குமே, அந்த நிலைக்கு தான் பரமபக்தி என்கிற நிலை. இதுல இந்த பரபக்திங்கிற நிலை வருவதே நெடுங்காலம் ஒருத்தன் பக்தி யோகத்தை பண்ணி அந்த நிலையை பெறலாம். ஆனா ஆழ்வார்களுக்கு இந்த பரபக்திங்கிற நிலை எங்க வந்ததுன்னா, எப்பொழுது இந்த மயிர்வரமதில் நம்மள பெற்றார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு பரபக்திங்கிற நிலை வந்துடுது. அதுக்கு மேலே எம்பெருமான் அவர்களுக்கு மேலே ஆசையை தூண்டி தன் விஷயத்துல பக்தியை பெருக்கி அது பரஞானம், பரமபக்தி என்கிற நிலையை அடையும்படிக்கு பண்ணுகிறான். அதிலே இந்த 3 ஆழ்வார்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது, பொய்கை ஆழ்வார் பரபக்திங்கிற நிலையை காட்டுவதாகவும், பூதத்தாழ்வார் பரஞானம்ங்கிற நிலையை காட்டுவதாகவும், பேயாழ்வார் பரமபக்திங்கிற நிலையை காட்டுவதாகவும் ஒரு விதமாக நம்பிள்ளை தன்னுடைய திருவந்தாதி வியாக்கியானத்திலே எடுத்து காட்டியுள்ளார். இப்ப 3 பேர்ட்டையும் பரமபக்தி இல்லையா என்றால் 3 பேர்ட்டையும் பரமபக்தி இருக்கு. ஆனா அவர்களுடைய அந்த வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அதை போல இருக்கு என்பதை நம்பிள்ளை ஒருவாறு நிர்வகித்து காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட வைபவம் பொருந்தியவர்களாக தங்களுடைய பாசுரங்கள் மூலமாக இந்த உலகத்தை திருத்தலாம் என்று தொடங்கினவர்கள் இவர்கள் தான். முதலாழ்வார்கள் தான் முதல்ல பாசுரங்களை கொண்டு எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கலாம், இந்த பாசுரங்களை கொண்டே இவர்களுக்கு உயர்ந்த பக்தியை வரவழைக்கலாம் என்பதை நன்றாக காட்டியவர்கள் முதலாழ்வார்கள். அவர்களுடைய வைபவத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவித்தோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அடுத்த முறை திருமழிசையாழ்வாருடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். அடியேன் சுவாமி ஸ்ருதி பேசுறேன். ஒரு சந்தேகம். அதாவது இப்போ முதல் ஆழ்வார்களும் திருமழிசை ஆழ்வாரும் வந்து திருவல்லிக்கேணியில வந்து சந்திச்சதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி பாதிக்க முடியுமா? அதாவது திருமழிசை ஆழ்வார் பல மதங்களுக்குள்ளெல்லாம் புகுந்து அதுக்கு பிறகு எம்பெருமானாலே நல்ல ஞானத்தை மீண்டும் பெற்று, முதல்ல திருமழிசை ஆழ்வாருக்கு ஞானம் வந்துடுறது, திரும்பவும் அவர் எம்பெருமானை பல மதங்கள் மூலமாக அறிய வேண்டும் என்று பார்த்துட்டு கடைசியில் திரும்பவும் நமக்கு இதுதான் வேத மார்க்கம் தான் உயர்ந்தது என்று வருகிறார். அப்பொழுது முக்கியமான மாற்றத்தை அவரிடத்துல கொண்டு வந்தவர் பேயாழ்வார். அந்த மாற்றத்தை கொண்டு வந்த பிறகு திருமழிசை ஆழ்வார் இங்கே திருவல்லிக்கேணியிலே சில காலம் இருக்கிறார். அந்த சமயத்திலே தான் முதலாழ்வார்களும் அங்கே வந்து இருக்கிறார்கள். அதுக்கு மேலே அவர்கள் என்ன அனுபவத்தை பண்ணினார்கள், எப்படி இருந்தார்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப குரு பரம்பரா பிரபாவத்தில் அதை பற்றி விஷயம் இல்லை.
ஆனா அங்க இருந்தார்கள், சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள்ங்கிறது நமக்கு தெரிகிறது. அடியேன் தன்யம் சுவாமி. சுவாமி அடியேன் சுவாமி. ம். சுவாமி தேவரீர் வந்த அந்த கால இதை பற்றி ரொம்ப விவரமாக சொல்லியிருந்தேன். ம். இப்போ நம்ம சங்கல்பம் சொல்கிற மந்திரம் இருக்கு இல்லையா, அதாவது ம். த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பேன்னு ஆரம்பிச்சு இதில் வந்து தித்திய இந்த பரார்த்தே. இதில் வந்து முழுவதுமாக இந்த எந்த எந்த யுகத்தில் இருக்கோம், எந்த சந்தி, அஹ், எந்த மனு இப்போ வந்து இந்த பீரியடில் ம். ரூல் ம். பண்ணுறார், அதை பற்றி தேவரி சொல்ல முடியுமா சுவாமி? அந்த சங்கல்ப இப்போ மந்திரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு. வைவஸ்வத மன்வந்தரம், வைவஸ்வதருங்கிற அந்த மனுவுடைய காலத்துல நாம் இருக்கோம். த்விதீய பரார்த்தே, பரார்த்தம்னா அது 2வது பாதி. பிரம்மாவுடைய காலத்துல 100 வருஷம் அவருக்கு காலம் இருக்கு இல்லையா, அதுல 2வது பாதி. அதுல ஆஹ், ஸ்வேதவராக கல்பத்துல இருக்கோம். அஷ்டாவிகம்சதே 28வது சதுர்யுகத்துல இருக்கோம். அப்படி அந்த சதுர்யுகத்துல இப்போ அதுக்கு மேல அவ்வளவுதான். சதுர்யுகத்துக்குள்ள வந்துட்டோம்னா இந்த கலியுகத்துல இருக்கோங்கிறது தான். அதுக்குள்ளே இந்த ஜம்பு தீபம் பாரத வருஷம், அதுக்கப்புறம் அடியேன் அதுக்குள்ள ஜம்பு தீபம் பாரத வருஷம், அது அப்படி வந்துடும் இல்லையா ஜம்பூ சுவாமி? தீபம், பாரத வருஷம், பரதக்கண்டம், மேரோஹோ தக்ஷிணே பார்ஷே, இந்த மேருக்கு தெற்கு பக்கத்துல இருக்கும். அது கடைசியில் இந்த இடத்துக்கு, நாள் அது இடத்துக்கு, ஆ காலத்துக்கு. இடம் காலம் காலத்து ரெண்டுமே அது சொல்றது. ஆ அது இன்ன தேதி இன்ன திதி இந்த 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 க்ஷண நேரத்து வரைக்கும் இது பண்ணும் இல்லையா சுவாமி, குறிக்கும். ஆமா, அது நம்ம எந்த நாள்ல அந்த சங்கல்பம் பண்றோமோ அந்த நாளுடைய திதி, அந்த நாளுடைய பேரு, எந்த வாரம், அது வரைக்கும் நம்ம சொல்றோம். அந்த திதி ஏன்னா திதிங்கிறது சொல்லுவோம். ஆ அதுக்கு மேல நம்ம உள்ள நேரம்லாம் சொல்றது இல்ல. ஆ திதி வரைக்கும் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த 12,000 தேவ வருஷம் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி, அதாவது கிருத்தயுகம் 4,000 சொன்னேன், திரேதா வந்து 3,000, ம். துவாபரம் 2,000, கலி 1,000. இப்போ ஆமா. இதெல்லாம் கூட்டினா 10,000 வந்துடும். பாக்கி ஆமா. இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் அந்த 2,000ம் சந்தியில வந்துடும் சந்தி இல்லையா? காலம். ஆமா. ஆ. அதுவும் வரும். அத இப்போ இந்த சேர்த்தனால தான் நமக்கு 42 லட்சம், 43 நா- லட்சத்தி நா- 20,000 வருஷம். வருஷம் நாலு அது நாலு சேர்ந்தது. லட்சம் இல்லையா சுவாமி? 4,00,000, அதாவது இந்த கலியுகம் 12,000 இன்ட்டு 4,32,000. 360 கணக்கு போடணும் இல்லையா? இந்த அதான். 12,000 கலியுகம் 360, 4,32,000. ஆ மொத்த சதுர்யுகம் சேர்ந்தா அதுக்கு 10 மடங்கு. ஆ அது சந்தி காலம்லாம் சேர்த்து வந்துடுறது இல்ல. ஆ கரெக்ட் சுவாமி. இப்போ ஒரு பிரம்மாவோட காலம்ன்றது சுவாமி, பிரம்மாவுடைய காலங்கிறது இதை போல 1000 சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு நாள் பிரம்மாவுக்கு, ஒரு பகல். அதே ம், போல 1000 சதுர்யுகங்கள் ராத்திரியில இருக்கும். ஆனா அந்த சமயம் படைப்பு கிடையாது. அந்த காலம் மட்டும் இருக்கும். அவ்வளவு காலம் இருக்கும். இதை போல 100 வருஷங்கள், 360 நாள் கொண்ட 100 வருஷங்கள் பிரம்மாவுடைய காலம். அது அந்த 100 வருஷம் அது முடிஞ்சாதான் அது அந்த ஒரு மகா பிரளயமா அது? அது முடிஞ்சுன்னா மகா பிரளயம் வந்துரும். ஆமா. பிரம்மாவுடைய ஆயுசே முடிஞ்சிருச்சுன்னா மகா பிரளயம் தான். ஒரு ஒரு மகா பிரளயத்துக்கு எவ்வளவு சத்துர்யுகம்னு கணக்கு இருக்கா சுவாமி? இதுதான் மொத்தமா இதை பெருக்கிக்கணும். ஓஹோ. 1000 சதுர்யுகம் ஒரு நாளைக்கு. ஆஹா. 1000 சதுர்யுகம் அத 360ஆல பெருக்கிக்கணும் ஒரு நாள். இப்போ ஓ 360 பெருக்கல் 1000, 3,60,000. 60,000. அது ஒரு வருஷத்துக்கு. அதே போல 100 வருஷம் பிரம்மாவோடது வச்சுக்கணும். ஆ அவ்வளவு வருஷம் இந்த ஒரு அண்டத்துடைய ஆயுசு அது. ஓ இந்த அண்டம்ங்கிறது அத்தனை நாள் இருக்கும். அந்த அண்டம் எப்பொழுது முடியும்னா, அந்த 100 வருஷம் பிரம்மாவோட ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னா, அண்டமும் மொத்தமா முடிஞ்சிரும். மகா பிரளயம் ஆயிடும்.
அதே மாதிரி இந்த சதுர்யுகம் இந்த சதுர்யுகங்கள்ல இப்போ தேவரீர் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா சுவாமி, அவதாரங்கள் எம்பெருமான் அவதாரங்கள்லாம் எடுக்கிறார் அப்படின்னும் போது இந்த சதுர்யுகம் தோறும் இந்த அவதாரங்கள் கிரமம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, ஆமா. அதுவும் வந்து அதே ஆர்டர்ல இருக்குமா சுவாமி, இல்லை அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா? இல்ல அது நமக்கு இப்ப சதுர்யுகங்கள் ஒவ்வொரு சதுர்யுகங்கள்லயும் எல்லா அவதாரமும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ம் ம். ஓ, சதுர்யுகத்திலே அவதாரங்கள். உதாரணத்துக்கு ராமாவதாரம், இப்ப கிருஷ்ணாவதாரம் இப்ப நடந்திருக்குன்னு தெரியுது. ம். ராமாவதாரம் வந்து நடந்தது இந்த சதுர்யுகத்துல இல்ல அப்படிங்கிறத போலத்தான் திருச்செந்தூரத்துல ஒரு பாசுரத்துல காட்டப்படுறது. முன்னாடி இருந்த சதுர்யுகங்கள்ல நடந்திருக்கு ராமாவதாரம்னு காட்டுறது. அப்ப இந்த சதுர்யுகத்துல கூட ராமாவதாரம் நடந்திருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓ, எல்லா அவதாரங்கள் எல்லா சதுர்யுகத்திலயும் எல்லா அவதாரமும் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அடியேன் சுவாமி. அது பத்தி எதுவும் நம்ம பிரமாணங்கள்லாம் இத எதுவும் இல்லையா பத்திலாம் நமக்கு சுவாமி? ரொம்ப பெரிய பிரமாணங்கள்லாம் நேரெல்லாம் இத பத்தி இருக்கிற மாரி தெரியல. அதையும் பூர்வாச்சாரியர்கள்லாம் ரொம்ப அத பத்திலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண மாரி தெரியல. ஆஹா. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அது நமக்கு அதுல தெளிவு இல்ல. சுவாமி, விஷ்ணு புராணமோ இல்லைன்னா ஆ, மகாபாரதம் இதுலலாம் எதுவுமே இதை பத்தி ஒரு விஷ்ணு புராணத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு அதான் எந்த அளவுக்கு அத நம்ம ஆராய்ச்சி பண்றோங்கிறது ஆஹா முக்கியங்கிறது பார்க்கணும். பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சியா நம்ம பெரியவர்கள் பண்ணல. ம். எங்கேயாவது அதோடைய தேவை வந்ததுன்னா, அந்த இடத்துல மட்டும் அந்த குறிப்ப காட்டிட்டு விட்டுடுறா. ஒரு பாசுரத்துல திருச்செந்தூரத்துல அது என்ன பாசுரம்னு கூட எனக்கு சட்டுன்னு ஞாபகம் இல்ல. இந்த ராமாவதாரம் எப்போங்கிறது வரும். தேடி பார்க்குறேன் கிடைக்கிறதான்னு. பிரமாணம் கிடைக்கல. அது இருந்துன்னா அப்புறம் எடுத்து அனுப்புறேன். இப்ப கிடைக்கல. அவசியம் சுவாமி, அவசியம் சுவாமி. சுவாமி, இப்போ அப்ப எம்பெருமானுடைய அவதாரங்கள் இப்படி இருக்கிற பட்சத்துல ஆ, நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரிய புருஷர் அவளுடைய வைபவங்கள்லாம் இருக்கு இல்லையா சுவாமி, ஆமா. அதெல்லாம் எப்படி அமையறது சுவாமி? இப்போ ஆழ்வார்கள்தும் வந்து, ஆனா ஆழ்வார்களது கிரமமே அது எப்பவுமே அது எல்லா சத்துருயுகங்கள்லயும் இருக்குமா? அதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் எம்பெருமானுடைய திருவுள்ளத்துப்படி எப்ப ஆ. அவன் தேவைன்னு நினைக்கிறானோ, அப்போ ஓ. அந்தந்த சமயத்துல ஆழ்வார்களா ஆக்கிடுவான் யாரையாவது. ஆஹா. அதுவும் இதெல்லாம் நம்ம இப்போ இப்ப 10 ஆழ்வார்கள் இருக்கா? எல்லா சமயம் 10 ஆழ்வார்கள் இருப்பான்னு நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியாது. ம். இதெல்லாம் ஒரு ஒரு அண்டத்துலயும், ஒரு ஒரு யுக காலத்திலயும் என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி, எப்படி எம்பெருமானுடைய அவதாரமும் அதே போல தான். அந்தந்த அண்டத்துல அந்தந்த தேவைகளுக்கு ஏத்தா போல எம்பெருமானுடைய அவதாரம் நடக்கும். அடியேன் அடியேன் சுவாமி. அதனால அது நம்ம சரியா இப்பதான் ஆகும், இப்படித்தான் ஆகும் அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு கிடையாது. வாய்ப்பே இல்ல. இந்த ஒரு சத்துர்யுகத்துக்குள்ள என்ன நடக்குங்கிறதே நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தான் முன்னாடி இருந்த சத்துர்யுகம் அதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். எதற்குனா சுவாமி, இப்போ அ, சில பேர் கேட்கும்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி ம், சில கேள்விகள் வருது. அ, ம், இப்போ இந்த அவதாரங்கள்லாம் எப்போ நடந்தது? ம், எங்க சொல்லப்பட்டிருக்கு? இப்போ இந்த ம், கலியுகத்துல அ, நீங்க நம்ம சொல்ற ஆச்சாரிய புருஷாரோ இல்ல ஆழ்வார்களோ இவாலாம் அவதாரங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த இந்த மாதிரி சில கேள்விகள் வரும்போது அதை எடுத்து ம். சொல்லறதுக்கு முயற்சி எடுக்கும்போது இந்த சரி இதுக்கெல்லாம் தேவைப்பட்டதா இருந்தது சுவாமி. அது அது நான் தான் அடியேன் கேட்கிறேன். ஆ. அதுதான் இதெல்லாம் ரொம்ப நம்ம அப்படியே குறிப்பிட்டுலாம் சொல்றது கஷ்டம். ஏன்னா இது ம். ஒரு காலத்துக்கு உட்பட்டதா இருந்தா இதெல்லாம் நம்ம சொல்லலாம்.
இதெல்லாம் திரும்ப 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 இந்த அவதாரங்கள் நடந்துட்டு இருக்கு. ம். திரும்ப திரும்ப இதே யுகம், இதே போல சூழ்நிலைகள், இதே போல ஆழ்வார்கள், இதே போல ஆச்சாரியர்கள் அப்படின்னு வரதுனால, இது இப்படி நடக்கிறது இந்த மாதிரி அப்படிங்கிறது நம்ம சொல்லவே சொல்ல முடியாது. முடியும். அடியேன் அடியேன் சுவாமி. ஆனா எப்போ தேவையோ அப்ப பெருமாள் கண்டிப்பா ம். ஒருத்தரை கொண்டு தன்னுடைய காரியங்களை செஞ்சுப்பான். செஞ்சு தன்யோஸ்மி சுவாமி. வேற ஏதாவது கேள்விகள் ஷமிக்க இருக்கா? பிரார்த்திக்கிறேன் சுவாமி கேள்வியில. அதுதான் ஒண்ணு. நல்ல கேள்விகள் தான். சரி. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா பூர்த்தி பண்ணிக்கலாம். அவசியம் சுவாமி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். Then yes, please.